ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட நயகரா ட்ரிப்போட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் நயகராவில் இருக்கிற பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரி முடிச்சுட்டு டொரண்டோவில் இருக்கிற லைன் சஃபாரிக்கு வந்துட்டோம். இங்கே நாங்கள் ஒரு 1:00 மாதிரி ரீச் ஆனோம். அங்கேயே லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு 2:00 வந்து சஃபாரி ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த சீட்டா பார்த்தோம். இது இருக்கிற இந்த ஏரியாவை மட்டும் ஃபென்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் சிம்பா லைன்ஸ் பார்த்தோம். இதில் டோட்டலாக ஒரு 5 சிங்கம் இருந்தது. அதில் ஒரு சிங்கம் மட்டும் எங்கள் காருக்கு ரொம்ப பக்கத்தில் கிராஸ் ஆச்சு. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அங்கேயே சும்மா கேட்டோம். எங்க கார் நோக்கியே இல்லைங்க, நான் வண்டி எடுத்துட்டு வருதுங்க. சிரிக்கிறன்றதுக்காக எனக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லடா. கிட்ட வருதுடா. அது பாட்டுக்கு போயிடும். யார் பயப்படாதீங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு இருக்கேன். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ க்ளோஸாக சிங்கத்தை பார்க்குறோம். நம்ம கார் ஹைட்டுக்கு அது இருந்தது. ஒரு நிமிஷம் எங்களுக்கெலாம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒயிட் லைன்ஸ் இருந்தது, அது பார்த்தோம். இதுவும் டோட்டலாக ஒரு 5 லைன் இருந்தது. நாங்கள் எங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸில் போனோம் அப்படின்றதுனால எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் பொறுமையாக அனிமல்ஸ் கிட்ட எல்லாம் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு புதுசாக இருந்தது. எப்போவுமே ஜூவில் அனிமல்ஸ் எல்லாம் கூண்டில் இருக்கும், நம்ம வெளியிலேருந்து பார்ப்போம். பட் இங்கே அனிமல்ஸ் எல்லாம் வெளியில் இருந்தது, நம்ம கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி காரில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். இங்கே நிறையா வெரைட்டிஸில் மான், ஆடு, மாடு, ஜிராஃபி, ஜீப்ரா, ஆஸ்ட்ரிச், காண்டாமிருகம், மங்கீஸ் அப்படின்னு நிறையா பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அனிமல்ஸையும் ரொம்ப பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருந்தது. டோட்டலாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே. இங்கே சஃபாரி மட்டும் இல்லாமல் நிறையா ஈவெண்ட்ஸும் இருந்தது. நாங்கள் நெக்ஸ்ட்டு இந்த போட்டிங் தான் போயிருந்தோம். இங்கே நம்மளை போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மரத்தில் வாழ்கிற நிறையா பேர்ட்ஸ், மங்கீஸ் எல்லாமே காமிச்சாங்க. இந்த அனிமல்ஸுக்கு எல்லாமே இவங்க பெட் நேம் கூட வச்சுருந்தாங்க. அது என்ன அனிமல், அந்த அனிமலோட நேம் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்ட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. புயல் போன பின்னும் புது பூக்கள் பூக்கும் இளவேனில் வரை நான் இருக்கின்றேன். முகமோடு அடிகின்ற உலகிது, உன் முகமென்ற ஒன்றெங்க என்னது. நதி நீரிலே அட விழுந்தாலுமே அந்த நிலவென்றும் நனையாதே வாதன்பா. கலந்திடு உறவானே, காலங்கள் மறந்திடு அன்பே. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நாங்கள் போனால் நிறையா வல்ச்சர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். அங்கே போன அந்த டைமில் பேர்ட்ஸ் ப்ரெசன்டேஷன் இருந்தது. அதுவும் கொஞ்ச நேரம் பார்த்துட்ருந்தோம்.
நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் அங்கே யானை எல்லாம் இருந்தது. அது பார்க்க போனோம். எனக்கும் இசைக்குட்டிக்கும் யானைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யானைகள் எல்லாம் பார்த்து விளையாண்டுட்டு இருந்தோம். நம்ம ஊரில் எல்லாம் கோயிலுக்கு போனால் யானையெல்லாம் பார்க்கலாம். பட் இங்கே வந்து ஒரு வருஷமாக நாங்கள் யானையே பார்க்கல. ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று அதுங்க விளையாடுறது சாப்பிட்றது எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே டோட்டலாக ஒரு 5 யானை இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரெசன்டேஷனில் வெரைட்டிஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதோட பேர், அது என்ன சாப்பிடும், அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதோட அதுங்களையெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்றதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் இதெல்லாமே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அன்னைக்கு நாங்கள் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு 3 BHK ஹவுஸ் தான் எடுத்திருந்தோம். அங்கே போயிட்டு நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். இது எங்கள் ட்ரிப்போட 4th டே. இன்றைக்கி நாங்கள் பொறுமையாக எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெடி ஆனோம். ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் இடம் இருந்தது, அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் எங்கள் ட்ரிப்போட லாஸ்ட் டே. நாங்கள் அங்கேருந்து அக்வாரியம் போகலாம் அப்படின்ட்டு தான் வந்து கிளம்புனோம். இது எல்லாமே நாங்கள் பார்க்கிங்லேருந்து அக்வாரியம் போகிற ரூட்டில் இருந்தது தான். நம்ம கால்கரியை கம்பேர் பண்ணுறப்ப டொரண்டோட டவுன் டவுன் ரொம்ப பெருசு. பில்டிங்ஸ் எல்லாமுமே ரொம்ப ஹைட்டாக இருந்தது அண்ட் ரொம்ப நெருக்கமாகவும் இருந்தது. நாங்கள் அங்கே நிறையா இந்தியன்ஸையும் பார்த்தோம். இதுதான் டொரண்டோ டவர். ரொம்ப ஹைட்டாக இருந்தது. நாங்கள் அங்கேயும் கொஞ்சம் நின்று நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நம்ம கால்கரியை கம்பேர் பண்ணுறப்ப டொரண்டோவில் க்ரௌடும் நிறையா டிராஃபிக்கும் அதிகமாக இருந்தது. அந்த டொரண்டோ டவர் பக்கத்துலேயே அக்வாரியம் இருந்தது. நாங்கள் அக்வாரியம் ரீச் ஆகிறதுக்கு ஆஃப்டர்நூன் 1 o'clock மாதிரி ஆயிடுச்சு. அக்வாரியம் வெளியிலேயே ஒரு LED டிஸ்பிளே மாதிரி வச்சு அதில் நிறையா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இங்கே நாங்கள் நிறையா வெரைட்டிஸில் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தோம். பாப்பாக்கும் அதெல்லாம் ஸ்விம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் போல். அதை சுற்றி சுற்றி தொட்டு பார்த்துட்டு இருந்தா. எங்கள் கூட பாப்பாவும் சேர்ந்து இந்த இடத்துல ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இங்கே ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருக்கிற டேங்க்கும் எல்லாமே யூனிக்காக இருந்தது. எல்லா டேங்க்கும் ஒரே மாதிரி இல்லாமல் அந்தந்த ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு இதுவுமே வந்து அழகாக இருந்தது. எல்லா டேங்க்குக்கு பக்கத்துலேயுமே வந்து அந்த டேங்க்கில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்ட்டு வந்து எழுதி வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இந்த வாசல் வழி காதல் நடந்து வரும் என்று காத்து கிடந்தேன். அது வானில் பறந்து வந்து கூரை திறந்து வரும் என்று தெளிந்தேன். தாவி வந்து என்னை அணைத்த போது எந்த சல்லி வேர்கள் அருந்தேன். சாவி நிலை வரை சென்று மீண்டும் இன்று 2 ஜென்மம் அடைந்தேன். துடிக்கும் உதடு கொண்டு துடைத்திடு வெக்கத்தை, அணைப்பின் ஆதிக்கத்தால் வெளியேற்று அச்சத்தை. துடிக்கும் உதடு கொண்டு துடைத்திடு வெக்கத்தை, அணைப்பின் ஆதிக்கத்தால் வெளியேற்று அச்சத்தை. சுகமாய் கொள்ளையிடு, என் உயிரை மட்டும் விட்டுவிடு. இங்கே நார்மல் ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய லாப்ஸ்டர்ஸ், கிராப்ஸ், ஜெல்லி ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், ஆயிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே பார்த்தோம்.
நெக்ஸ்ட்டு நாங்கள் இந்த பெரிய டேங்க் இருக்கிற இடத்துக்கு வந்தோம். இங்கே நாங்கள் நிறையா ஷார்க்ஸ் அப்புறம் பெரிய பெரிய டார்டாய்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். இவ்வளோ பெரிய டார்டாய்ஸ் எல்லாம் ஸ்விம் பண்ணுற மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஷார்க்ஸுமே ரொம்ப பக்கத்தில் பார்த்தோம். கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. அப்புறம் நாங்கள் இங்கே நிறையா இந்த ஸ்டிங்ரேஸ் எல்லாம் பார்த்தோம். இது நீந்தறது அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே பறக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் வெரைட்டிஸ் ஆஃப் ரெப்டைல்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். காற்று வீசும்போது திசைகள் கிடையாது, காதல் பேசும்போது மொழிகள் கிடையாது. பேசும் வார்த்தை போல மௌனம் புரியாது, கண்கள் பேசும். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு இடத்துல சுனாமி வேவ்ஸ் எல்லாம் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சுருந்தாங்க. அங்கே இந்த மாதிரி ஒரு வீல் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து ரொட்டேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக சுனாமி வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகிற மாதிரி இது செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வீலை பிடிச்சிட்டு பாப்பா ரொட்டேட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா. கடவுள் அறியாது உலவி திரியும் காற்றுக்கு உருவம் தீட்ட முடியாது. காதல் பேசும் மொழியெல்லாம் சத்த கூட்டில் அடங்காது. இயற்கையின் மொழிகள் புரிந்துவிட மனிதரின் மொழிகள் தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிட மனிதர்க்கு மொழியே தேவையில்லை. காற்றின் மொழி. அப்புறம் இது வந்து ஓப்பன் பூல் மாதிரி இருந்தது. இங்கே வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து தொட்டு பார்த்துக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் இது ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு 3 o'clock மாதிரி ஆயிடுச்சு. இது முடிச்சுட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற வாட்டர் டாக்ஸிக்கு தான் போயிருந்தோம். ஒலியா இசையாய் பூவின். இதுதான் லேக் ஆண்டாரியோ. இது ஃபுல்லாகவே நம்ம நைக்ரா ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான். இங்கே நிறையா க்ரூஸ் ஷிப் நார்மல் போட் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இந்த லேக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆழமாக இருந்தது. காற்றுக்கு வேவ்ஸ் நிறையா வந்து ஃபார்ம் ஆகிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. மொழி நிறமா மனமா. நாங்கள் இந்த வாட்டர் டாக்ஸியில் தான் வந்து அந்த சைடு இருக்கிற டொரண்டோ ஐலாண்டுக்கு வந்து போயிருந்தோம். இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப எங்களுக்கு சூப்பராக இருந்தது. இந்த லேக்லேருந்து நம்ம சிட்டி வியூ பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது.
இந்த டொரண்டோ ஐலாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஸ்பாட்டு. அங்கே நிறையா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருந்தது. நாங்கள் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு நாங்களும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்காக ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கேருந்து நாங்கள் ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். எங்களுக்கு நைட்டு 10:20க்கு ஃப்ளைட்டு. நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு கால்கரி டைமில் ஏர்லி மார்னிங் 2:30 மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தான் எங்களோட நைகரா ட்ரிப் ரொம்ப சூப்பராக எக்ஸைட்டடாக போச்சு. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.